Student, unit 3 theory of the equation la x is 3.3 la third sum solve the equation 3x cube minus 26x square plus 52x minus 24 equal to 0 if its the roots form a geometrical progression. ஓகேங்களா, geometrical progression பிரகாரம் இந்த ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன சால்வ் பண்ணணும்னா, given the equation என்ன கொடுத்துருக்காங்க, given the cubic equation. ஓகேங்களா, given the cubic equation is என்ன கொடுத்துருக்காங்க, 3x cube minus 26x square plus 52x minus 24 equal to 0. so a ஓட value is 3 and b ஓட value is minus 26, c ஓட value is 52 and d ஓட value is minus 24. ஓகேங்களா, since the roots form என்ன ஃபார்மில் வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா geometrical progression. ஓகேங்களா, geometrical progression மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ therefore the roots are எப்படி எழுதுறோம்னா a by r a r. ஓகேங்களா, இந்த மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா sum of the root. ஓகேங்களா, sum of the root என்ன வரும்னா minus b by a. ஸோ a by r plus a r equal to b ஓட வேல்யூ இஸ் minus 26. ஸோ minus of minus 26 by a ஓட வேல்யூ இஸ் 3. ஸோ minus into minus plus ஆகிடும். ஸோ 26 by 3. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். Product of the root is minus d by a. So a by r into a r equal to d ஓட value is minus 24. So minus of minus 24 divided by a ஓட value is 3. So minus into minus plus ஆகிடும். 24 by 3. 3 8s are 24. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா r getting cancel. So answer is என்ன வரும்னா a cube வரும். ஓகே, அப்போ a ஓட value root of 8. So a ஓட value என்ன வரும்னா 2 மட்டும் வரும். ஓகேங்களா, a ஓட value is 2. இப்போ a ஓட value find out பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா d ஓட value நம்ம find out பண்ண போகிறோம். 1 becomes, ஓகேங்களா, 1 equation என்ன, 1 becomes என்ன equation a by r plus a r equal to 26 by 3. so a ஓட value is நமக்கு 2 substitute பண்ணனா வரும் 2 by r plus 2 r equal to 26 by 3 வரும். ஓகேங்களா, இந்த 2 காமன் எடுத்தா வரும் 1 by r plus r equal to 26 by 3. இப்போ சிம்பிளிஃபை பண்ணனா வரும் 1 2s are 2, இங்கே வந்து 13 ஆகிடும். ஓகேங்களா, 13. அப்புறம் 1 by r plus 1 by r equal to 13 by 3 ஆகிடும். ஓகேங்களா, 13. இப்போ 3 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா வரும் 3 into 1 by r plus 1 into r equal to 13 மட்டும் தான் வரும். ஓகேங்களா, 13 மட்டும் தான் வரும். இப்போ வந்து 3 உள்ள மல்டிபிள் பண்ண என்ன வரும், 3 உள்ள மல்டிபிள் பண்ணால் 3 by r. ஓகேங்களா, 3 into 1 plus இங்கே வந்து மல்டிபிள் பண்ணுறோம் r plus r square equal to 13r ஆகிடும். ஓகேங்களா, 13r ஆகிடும். இப்போ வந்து உள்ள மல்டிபிள் பண்ணால் 3 plus 3r plus 3r squared equal to 13r. இப்போ இந்த 13r நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ 3 plus 3r plus 3r squared minus 13r equal to 0 ஆகிடுமா? இல்லைனா 3r square 13rலேருந்து 3r மைனஸ் பண்ணால் minus 10r plus 3 equal to 0 ஆகிடும். சார் therefore the roots are எப்படி எழுதலாம், the roots are a by r a r அப்படின்னு எழுதணும். ஸோ நான் ஏவோட வேல்யூ வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னா 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், d ஓட வேல்யூ ரூட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா r ஸ்கொயர் இருக்குது, அப்போ 3 9 வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணால் minus 10 வரணும். ஸோ எனக்கு 1 9s are 9. ஓகேங்களா, டிவைட் பை 3, இங்கே டிவைட் பை 3னா இங்கே 3 ஆகிடும். அப்போ எனக்கு ரூட்ஸ் என்ன கிடைக்கும், d ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும், r minus 3 or 3r minus 1 equal to 0. ஸோ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, ஆரோட வேல்யூ 3 கிடைக்கும். இன்னொன்று ஆரோட வேல்யூ 1 by 3 கிடைக்கும். ஸோ எனக்கு ஆரோட வேல்யூ இஸ் 3. ஸோ அந்த ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரூட்ஸில் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், அதாவது a by r a r. ஓகேங்களா, a ஓட வேல்யூ வந்து நமக்கு 2. ஸோ 2 by 3 2 and 2 into 3. ஸோ 2 by 3 2 3s are 6. ஓகேங்களா, இதுதான் வந்து எனக்கு தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.